2025ல இந்த 5 ராசிக்காரங்க உயர உயர பறந்து டாப்ல போய் ராஜா மாதிரி வாழப் போறீங்க. அந்த 5 ராசிக்காரவங்க யாரு அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம். எல்லாத்துக்குமே ஜோதிடத்துல நமக்கு எப்படி இருக்கும்? இந்த வருஷம் நல்லா இருக்குமா? ஏதாவது தடைகள் வருமா? அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாவும், நல்லா கொஞ்சம் சந்தோஷமாவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜோதிடத்த நம்ம பார்ப்போம். இப்ப அது மாதிரி 2024 முடிஞ்சு போச்சு. 2025 வரப்போகுது. நம்ம முன்னாடியே நம்மளுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கலாம். சிலருக்கு நல்லா சந்தோஷமா சூப்பரா இருக்க போகுது அப்படின்னு ஒரு சந்தோஷத்தோட, மனநிறைவோட நம்ம இருக்கலாம். அது யார் யாருக்கு நல்லா உயர உயர பறக்க போறீங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு மேசம் பார்க்குறோம். 2025ல் மேச ராசிக்காரங்களுக்கு ஒரு சராசரியான ஆண்டாக தான் இருக்கும். ரொம்ப பெரிய அளவில் டாப்லையும் போக மாட்டீங்க, சுமாராகவும் ரொம்ப மோசமாகவும் போக மாட்டீங்க. குறிப்பாக சொல்லணுன்னா மார்ச் மாதம் வரையும் சனி பகவானோட ஆசீர்வாதத்தால் நீங்கள் பல துறைகளில் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா முடிவுகள் கொஞ்சம் பலவீனமாக இருக்கும். எதையும் எடுத்தோம் கவுத்தோன்னு செய்யாதீங்க, கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. குரு பெயர்ச்சி மே மாதத்தோட நடுப்பகுதி வரை, அந்த டைம் வர உங்களுக்கு நிதி நிலையை நல்லா வலுவாக வச்சுருக்கோம். அதாவது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். பொதுவாக இந்த ஆண்டு வியாபாரத்தில் குறிப்பிட்ட லாபத்தை அடையலாம். இருந்தாலும் ஆண்டோட 2ஆம் பாகத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மாணவர்களும் இந்த ஆண்டு ரொம்ப கடினமாக படிக்கணும். சும்மா மேம்போக்கா அப்படியே விளையாட்டுத்தனமாக பிள்ளைங்கள்லாம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சிங்கன்னா தான் படிப்பில் கொஞ்சம் முன்னேறி வரலாம். நீங்கள் திருமணமானவராக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட மனைவி அல்லது வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்தை கவனிக்கணும். ஏன்னா உங்களால் அவங்களோட ஹெல்த்து பாதிக்கப்படக்கூடிய நிலையில் கொஞ்சம் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ரிஷபராசி. ரிஷபராசியில் பிறந்தவங்க 2025ல் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். ஆனால் அது உங்களுக்கு சாதகமான பலன்களையும் தரும். குறிப்பாக மார்ச் 2025 வரை சனி பகவான் உங்களின் முயற்சிக்கு ஏற்ற பலன்களை தருவார். மார்ச் 2025க்கு பிறகு வேலையில் முழு பலனையும் பெற முடியும். மே வரை பார்த்திங்கன்னா ராகு பேச்சு உங்களுக்கு சிறந்த பலன்களை அளிக்குது. மே மாதத்துக்கு பிறகு வேலையில் சிரமங்கள் இருக்கலாம், ஆனாலும் உங்களுக்கு பண வரவுக்கு பஞ்சமே இருக்காது, நல்லா இருக்கும். அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைவே பட வேணாம். பண வருமானத்தில் உங்களுக்கு டாப்பில் இருக்கும். சனி மற்றும் ராகு பாதகமான நிலையில் இருக்கிறதுனால சவால்கள் அந்த வருஷம் ஃபுல்லாக தொடரும். ஆனால் அது கடின உழைப்பால் அதெல்லாம் தகர்க்கப்பட்டு விடும். குரு பயிற்சி உங்கள் நிதி நிலையை வெகுவாக அதிகரிக்கும். அதாவது பணத்துக்கு கஷ்டம் இல்லை, நான் அதை தான் ஏற்கனவே சொன்னேன். வருமானம் உங்களுக்கு நல்லா வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஓரளவு சிறப்பாக இருக்கும். மார்ச் மாதத்துக்குள்ளே சனி பகவான் எதிர்பாராத சில உதவிகளை வழங்குறதுக்கு ரெடியாக இருப்பார். அதன் பிறகு அதிக முயற்சி செய்கிறதன் மூலமாக தான் கொஞ்சம் நீங்கள் சமாளிக்கலாம் அந்த வருஷத்தை. ஆன்மீக செயல்களில் ஈடுபடணும். அப்போ தான் உங்களுக்கு மன அமைதி கொடுக்கும். உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில், தொழிலில், வணிக வாழ்க்கையில் வெளிப்படையான தாக்கத்தை அந்த ராகு பகவான் ஏற்படுத்துவார். வியாழனோட சஞ்சாரம் மே மாதம் வரை சாதாரண பலன்களையும் அதற்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவு நல்ல பலன்களையும் தரும். இதன் விளைவாக உங்கள் நிதி நிலைமைகள் நல்லா மாற்றம் கிடைக்கும். மே மாதத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா தொழிலில் இதிலெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். நல்ல உங்களுக்கு உத்தியோகத்தில் உயர்வு, ப்ரமோஷன் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். திருமணமானவராக இருந்தால் மனைவியோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளணும். அடுத்து கடகம். கடக ராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டு பல பிரச்சனைகள்லேருந்து நிவாரணம் அளிக்கும். உங்களுக்கு எல்லா இதுலேயும் டாப்பில் தான் இருப்பீங்க, கவலையே பட வேணாம். இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு புதிய வைராகியத்தையும் ஆற்றலையும் கொடுக்கும். தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி ப்ரமோஷன் கிடைக்கும். மார்ச் மாதத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா பெரியவர்களோட வழிகாட்டுதலால் நீங்கள் நல்ல வளர்ச்சியை அடையலாம். மே மாதத்தில் பெரிய லாபம் பெற வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் மே மாதத்துக்கு பிறகு செலவுகள் அதிகரிக்கும். பணம் எவ்வளவு வருதோ, லாபம் எவ்வளவு கிடைக்குதோ அதே போல் செலவுகளும் அதிகமாகும்.
வெளிநாட்டில் இருக்கிறவங்க மே மாதத்துக்கு பிறகு சாதகமான விளைவுகளை அனுபவிக்கலாம். ஆனால் செலவு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கண்ணா பின்னான்னு ஆகும், வருமானமும் அதிகரிக்கும். மற்றவர்கள் குடும்பம் மற்றும் நிதி விவகாரங்களில் நீங்கள் தலையிடக்கூடாது. அதிக எச்சரிக்கையோட விவேகத்தோடு நீங்கள் செயல்படணும். மே மாதத்துக்கு பிறகு ராகுவோட சஞ்சாரம் பலவீனமாக இருக்கும். இதனால் அப்பப்போ பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகள் வரும். அதனால் எதுலேயும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஆனால் தொழில் வியாபாரம் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். பணவரவுக்கு தடையே இல்லை. நீங்கள் நல்ல டாப்பில் வருவீங்க. அடுத்தது சிம்மம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2025 சில மாதங்கள் சிறப்பாக இருக்கும், சில மாதங்கள் பலவீனமான மாதமாக இருக்கும். இதன் விளைவாக வணிகம் மற்றும் வேலைவாய்ப்பு துறைகளில் சவால்கள், சிக்கல்கள் இதெல்லாம் ஏற்படலாம். பொருளாதார ரீதியாக பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப முயற்சி செய்யணும். அப்போ தான் முன்னேற முடியும். கடுமையாக அதனால் உழைக்க வேண்டி இருக்கும். ஏன்னா ஆண்டோட தொடக்கத்தில் வியாழனோட பார்வை படுறதுனால நிதிநிலையை வலுப்படுத்தும். வேலையில் சின்ன சின்ன சவால்கள்லாம் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் ஒரு சாதகமான சூழ்நிலையை நீங்கள் பெறுவீங்க. அடுத்தது கன்னி. கன்னி ராசியினருக்கு 2025 சராசரியான விளைவுகளை கொண்டு வரலாம். சனிப்பெயர்ச்சியால் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து மார்ச் மாதம் வர விஷயங்கள் நன்றாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதற்கு பிறகு சராசரியான விளைவுகள் தான் ஏற்படும். வியாழனோட பயிற்சி மே மாதத்தோட நடுப்பகுதியில் சிறந்த முடிவுகளை தருது. அதற்கு பிறகு அது சீரற்ற முடிவுகளை தரக்கூடும். மே மாதத்துக்கு பிறகு உங்கள் வீட்லையும் 7ஆம் வீட்லையும் இருந்து வந்த ராகு கேதுவோட தாக்கம் நின்றுடும். இதன் விளைவாக பார்த்திங்கன்னா வணிகங்கள் இதிலெல்லாம் ரொம்ப சிரமங்களை சந்திக்க வேண்டியதில்லை. திருமண விஷயங்கள்லையும் இணக்கம் அதிகரிக்கும். கடந்த ஆண்டை விட இப்போது ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும். தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். மாணவர்களும் சாதகமான மதிப்பெண்களை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். மொத்தத்தில் இந்த ஆண்டின் பெரும்பாலான சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும். அடுத்து துலாம். 2025 துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமான ஆண்டாக இருக்குது. குறிப்பாக மே மாதத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும். மார்ச் மாதத்தில் சனியின் சுபப்பெயர்ச்சியின் உதவியால் உங்கள் கடந்த கால பிரச்சனைகளை சமாளித்து புதிய திசைகளில் முன்னேறலாம். வேலை தொடர்பான விஷயங்களில் சிறப்பான பலன்கள் கிடைக்கும். தெளிவாகவும் எதையும் சிந்தித்து நீங்கள் செயல்படணும். திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா வெற்றி உறுதி. மே மாதத்தோட நடுப்பகுதிக்கு பிறகு வியாழன் கிரகத்தின் அனுகூலமானது குறிப்பிடத்தக்க தடைகளை அகற்ற உதவும். நீங்கள் ஒரு மாணவராக இருந்தால் வியாழன் உங்கள் கல்வியை நல்லா ஆதரிக்கும். நல்லா படிப்பீங்க, நல்ல மார்க் வாங்குவீங்க. மே மாதத்தோட நடுப்பகுதிக்கு பிறகு காதல், திருமணம் மற்றும் திருமண வாழ்க்கை போன்றவற்றில் நல்ல இணக்கம் இருக்கும். அடுத்து விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2025 பலவிதமான பலன்களை தரக்கூடும். மார்ச் மாதத்துக்கு பிறகு 4ஆவது வீட்டில் இருந்து வந்த சனியின் பயிற்சி அதன் எதிர்மறை அம்சங்களை கட்டுப்படுத்துது. இருந்தாலும் மே மாதத்தில் அதே வீட்டில் ராகுவின் பயிற்சியும் ஏற்படுது. இதன் விளைவாக சில முக்கியமான சிக்கல்கள் தீரலாம். ஆனால் வேறு பிரச்சனைகள் எழலாம். மறுபுறம் நீங்கள் சில நாட்களாக வயிறு மற்றும் மூளை பிரச்சனைகளை அனுபவித்து வந்திருந்தால் அதிலிருந்து நிவாரணம் பெறலாம். வியாழனோட பயிற்சி மே மாதத்தோட நடுப்பகுதி வர 7ஆவது வீட்டில் உங்களை பாதிக்குது. அதனால் அதற்கு பிறகு வியாழன் 8ஆவது வீட்டில் நுழையிறதுனால வியாழன் சற்று பலவீனம் அடையும். கொஞ்சம் எதுலேயும் கவனமாக செயல்படுங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்குங்க. அடுத்தது தனுஷு. 2025 தனுசு ராசிக்காரர்களுக்கு கலவையான ஆண்டாக இருக்கும். மார்ச் 2025 வரை சனியின் பயிற்சி உங்களுக்கு நல்ல பலன்களை அளிக்கும். மே மாதத்தோட நடுப்பகுதிக்கு பிறகு குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக செயல்பட தொடங்கும். இதனால் மார்ச் மாதத்துக்கு பிறகு சனியின் சஞ்சாரம் குறையும். இந்த பயிற்சி சாதகமான மற்றும் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும். இருந்தாலும் சாதகமான பலன்கள் உங்களுக்கு அதிகமாக இந்த வருடத்தில் கிடைக்கும். இதன் விளைவாக குடும்ப வாழ்க்கை மற்றும் பழைய பிரச்சனைகள் தொடர்பான சில பிரச்சனைகள் மறைஞ்சிரும். வியாழனோட பயிற்சி நிதி விவகாரங்களில் தொடர்ந்து சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும். இதன் விளைவாக பொருளாதார நெருக்கடி இருக்காது. பண கஷ்டம் இருந்தது அப்படின்னா இந்த வருடத்தில் உங்களுக்கு பண கஷ்டம் இருக்காது. மே மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு வருவாய் ஆதாரங்கள் உயரக்கூடும். வருமானம் உங்களுக்கு அதிகமாகும். பல வழிகளில் ஏதாவது உங்களுக்கு பணம் வரும். வருமானம் வந்தாலும் பல வழிகளில் செலவும் ஆகும். அதனால் எச்சரிக்கையாக இருங்க. எது தேவையான செலவு, எது தேவையற்ற செலவு அப்படிங்கிறத யோசித்து செயல்படுங்க. அடுத்தது மகரம்.
மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு கடந்த கால பிரச்சனைகளை தீர்க்க உதவும் ஆண்டாக இருக்கும். நீங்கள் சிறிது காலமாக போராடி வந்த கடந்த கால பிரச்சனைகள்ல இருந்து விடுபடலாம். மேலும் குடும்பத்தில் நிலவும் சண்டை விரைவில் தீரும். நீங்கள் வேலைகள் தொழில்கள் இதிலெல்லாம் ஏதாவது மாறணும் அப்படின்னு முயற்சி செஞ்சீங்கன்னா இது மாற்றம் சாத்தியமாகும். கூடுதலாக புதிய வணிகத்தை தொடங்குவது அப்படிங்கிறதும் சாத்தியமாகும். உங்களோட மன உறுதி அதிகரிக்கும். இதனால் முடிவெடுக்கும் திறன் வலுவானதாக இருக்கும். மே மாதத்துக்கு பிறகு குடும்பம் மற்றும் நிதி விஷயங்களில் தொடர்ந்து விழிப்புடன் இருப்பது புத்திசாலித்தனமாக இருக்கும். மார்ச் மாதம் முதல் சனியின் தாக்கம் நீங்கி இருந்தாலும் மே மாதத்தில் ராகு 2ஆம் வீட்டை பாதிக்க தொடங்குவார். இதன் விளைவாக சிக்கல்கள் முன்பை விட பெரிய அளவில் சரி செய்யப்படும். அதே வேளையில் இன்னும் சில சிறிய இடையூறுகள் வர இருக்கு. அதனால் இந்த சூழ்நிலைகளில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. திருமண வாழ்வில் தம்பதிகளுக்கு இடையே சிறிது இடைவெளி ஏற்படலாம். அதனால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரணையாக புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும். அடுத்து கும்பம். இவங்களுக்கு மார்ச் மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய சனியின் செல்வாக்கு குறைந்து வருகிறது. இது உங்களுக்கு அதிக ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் உணர உதவும். இதனால் தடைப்பட்ட பணிகளை விரைவுபடுத்தும் திறனை பெறுவீர்கள். உங்களின் திடீர் பயணங்கள் உங்களுக்கு நன்மையை தரும். மே மாதத்துக்கு பிறகு வீட்டில் ராகுவின் சஞ்சாரம் இருக்கிறதுனால சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். உங்கள் ஆரோக்கியத்தை ரொம்ப கவனிச்சுக்கணும். உங்கள் ஆற்றலுக்கு ஏற்ப வேலை செய்வது நல்லது. அதிக பணி சுமையை எடுத்துக்கொள்ளாதீங்க. உங்கள் ஆரோக்கியத்தை கவனியுங்க. பனி சுமையை அதிகம் தோளில் போட்டுட்டு தூக்கி சுமக்காதீங்க. உங்கள் தாயோட ஆரோக்கியத்தை கவனிக்கிறது ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்பட்டுள்ளது. மே மாதத்தோட நடுப்பகுதிக்கு பிறகு வியாழன் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருப்பதால் பல்வேறு முயற்சிகளில் வெற்றி பெறலாம். வியாழனின் பெயர்ச்சி நிச்சயதார்த்தம் மற்றும் திருமண வாழ்க்கைக்கு சாதகமாக இருந்தாலும் கேது சில சமயங்களில் திருமண உறவில் சிறிய பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். வேலை வியாபாரம் வேலைவாய்ப்பு இதிலெல்லாம் சிறிய சிக்கல்கள் ஏற்பட்டாலும் காரியங்கள் தடையின்றி நடக்கும். சுருக்கமாக சொல்லணும்னா இந்த ஆண்டு பல்வேறு துறைகளில் சிறிய சிக்கல்களை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். ஆனால் கடின உழைப்பு உங்களை பாதுகாக்கும். அடுத்து மீனம். 2025 உங்களுக்கும் ஒரு கலவையான ஆண்டாக இருக்கலாம். ராகுவின் செல்வாக்கு மே மாதத்துக்கு பிறகு உங்கள் முதல் வீட்டை விட்டு வெளியேறும். இது உங்களுக்கு மன அழுத்தத்தை குறைக்கவும் நிம்மதியாகவும் உணர உதவும். மார்ச் மாதத்தில் தொடங்கி சனி உங்கள் முதல் வீட்டிற்குள் நுழைகிறது. இது உங்களை சோம்பேறியாக உணர வைக்கும். எனவே நீங்கள் உங்கள் வேலை தொடர்பான விஷயங்களில் கவனக்குறைவு ஏற்படலாம். நீங்கள் விடாமுயற்சியோட பணிபுரிந்தால் மட்டும்தான் நீங்கள் நல்ல பலனை பெறலாம். சற்று அலட்சியமாக இருந்தீங்க அப்படின்னாலும் நிறைய சிக்கல்கள் வரும். எனவே அலட்சியமாக இருப்பதை தவிர்க்கணும். இந்த ஆண்டு வியாழனின் பயிற்சியும் உங்களுக்கு பல்வேறு நல்ல விளைவுகளை தரும். வீட்டை விட்டு தூரமாக இருக்கிறவங்க சில சிறப்பான பலன்களை அடையலாம். திருமணமான தம்பதிகளாக இருந்தால் வாழ்க்கையில் நெருக்கம் அதிகரிக்கும். மொத்தத்தில் இந்த ஆண்டு உங்களுக்கு சராசரியான ஆண்டாக மட்டுமே இருக்கும். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.